வணக்கம் மக்களே! இன்னைக்கு வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறுசுலருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் புடிச்ச ஃபெஸ்டிவல பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல தீபாவளி தான். அப்பலாம் எப்படின்னா, சின்ன வயசுல அந்த இயர் பொறந்த உடனே கேலண்டர்ல என்னைக்கு தீபாவளின்னு டேட் பார்த்து வச்சு, அந்த நாளுக்காக ஏங்கி, 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 ஏங்கி 1 வாரம் முன்னாடி பட்டாசு டப்பா வரும். அத பிரிச்சு, மேய்ஞ்சு தீபாவளிக்கு 2 நாள் முன்னாடியே வந்து அந்த பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சு, தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டப்பா பாதியாயிடும். பட்டாசு இல்லன்னு சொல்லிட்டு வீட்ல அழுவ ஆரம்பிச்சுரும். அந்த பையன் வீட்ல இவ்ளோ இருக்கு, இவ்ளோ இருக்கு என்ட்ட எதுவும் இல்லம்மா அப்படின்ட்டு நடிச்சு புதுசா பட்டாசம் வாங்கி தீபாவளிய ஆரம்பிப்போம். எங்க வீட்லலாம் காலைல குளிச்சு தான் பட்டாசு வெடிக்கணும் ரூல் இருக்கனால, காலைல சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு போய் பட்டாசு வெடிப்போம். எதுக்குன்னா வந்து, அந்த ஏரியாலயே நான் தான் பட்டாசு ஃபர்ஸ்ட்டு வெடிக்கணும். நான் தான் எல்லாரையும் எழுப்பி விடணும். அந்த ஒரு பெருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக காலைல போய் வெடிப்போம். இதுல வந்து போட்டி வேற நடக்கும். பக்கத்து வீட்டு பசங்களுக்கும் நம்மளுக்கும். என்னன்னா வந்து யாரு காலைல ஃபர்ஸ்ட்டு வெடிக்கிறா? யாரு நெறைய வெடிக்கிறா? யாரு பெரிய பெரிய வெடி வெடிக்கிறா? யார் ரொம்ப நேரம் வெடிக்கிறா? அடுத்த நாள் ஹைலைட் என்னன்னா, அடுத்த நாள் வீட்ல பெருக்கும்போது யார் வீட்ல நெறைய பட்டாசு குப்பை இருக்கு? அப்படிலாம் பார்த்தோம்னா வந்து பெருமைப்பட்டுப்போம். ஏன் நம்ம வீட்ல தான் இருக்கு. அவன் சில்பி பையன் தம் தும் தான் வச்சிருக்கான் அப்படின்லாம் யோசிப்போம். லைக் அது வந்து ஒரு கள்ள கபடம் இல்லாத மனசோட சின்ன வயசுல நல்லா இருந்தது தீபாவளி. ஆனா இப்போ அப்படி இல்ல. எல்லாம் மாறிடுச்சு. இது இந்த இந்த டைம் வந்து ஒரு மாரி சலிப்பு தட்ட ஆரம்பிச்சுருச்சு. இப்பதான் இந்த வருஷம் ஆரம்பிச்ச மாரி இருக்கு. அதுக்குள்ள தீபாவளி வந்துருச்சு. என்ன மனவலியில தீபாவளியெல்லாம் வந்து யோசிக்க முடியல. அதான் அடுத்த வருஷம் ஆரம்பிக்க போது. அடுத்து என்னடா பண்ண போற? கழட்ட போற? என்ன கிழிக்க போறன்ற மாரி தோண ஆரம்பிச்சுச்சு.